அதே மாதிரி மீனராசி, மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன? பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 2 3 4 பாதம், ரேவதி 1 2 3 4 பாதம். இன்னும் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே எந்த பாதம் எதுக்குள் இருக்குது, இது எதுக்குள் இருக்குதுங்கிறதுக்கே நிறைய டவுட் இருக்கும். நம்ம சொல்லி சொல்லி இது மாதிரி இடத்துல எல்லாம் பேசி பேசி நம்ம இங்கே பாருங்க, நான் சிம்பிளாக மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆகாதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் ராசின்னு சொல்கிறத விட ஒரு நட்சத்திரம்னு சொல்கிறப்ப அந்த நட்சத்திரத்துக்கு வேல்யூ அதிகம். ஏன்னா ராசி என்பது பொதுவான தன்மை, நட்சத்திரம் என்பது தனித்தன்மை. ஒருத்தர் ராசி மாதிரி செயல்படுவானா நட்சத்திரம் மாதிரி செயல்படுவான்னா ராசி மாதிரி செயல்படுறத விட நட்சத்திரமாக தான் செயல்படுவான். இப்போ மேச ராசிக்காரங்களே நம்ம எல்லாருமே கோபக்காரன், கொடூரக்காரன், செவ்வாய் தான் அந்த வீட்டு அதிபதி, அவங்க பேசுனா கொஞ்சம் எந்நேரம் ஒரு விரக்தியாக பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க அப்படின்னு செவ்வாய் மாதிரி உருன்னு இருப்பாங்க. அப்படி பேசிடக்கூடாது. ஏன்னா அங்கே அஸ்வினி இருக்கு, பரணி இருக்கு, கிருதி இருக்கும். பரணி பேசுனா ஜாலியாக பேசு, சிரிச்சுக்கிட்டு பேசு. சூரியன் பேசுனா ஒரு நிர்வாகத்தோட பேசு, கண்டிப்பாக பேசும், இதை செஞ்சே தீருன்னு பேசும். கேது பேசுனா அது ஒரு விரக்தியில் பேசும். இந்த கேது நட்சத்திரத்துக்காரங்களெல்லாம் பேச சொல்லி பார்த்தா என்னத்தை என்னமோ நடக்கிறப்ப நடக்கட்டும். கேது நட்சத்திரத்துக்காரங்களை பேச சொன்னால் நடக்கிறப்ப நடக்குங்க, நம்ம என்னங்க அதெல்லாம் ஆண்டவங்க கையில் இருக்குது, நம்ம கையில் என்ன இருக்குது, நடக்கிறப்ப நடக்கும். இது மாதிரி அப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதம் சூன்யம்? பங்குனி மாதம். அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் பங்குனி மாதத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் செய்யாதீர்கள். மீண்டும் சொல்கிறேன், சுப நிகழ்ச்சினா நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, மொட்டை அடிக்கிறது, பத்திரப்பதிவு பண்ணுறது, குறிப்பிட்டு வீடு கிரக பிரவேசம் பண்ணுவதும் கூட இந்த மாதங்கள் இவர்களுக்கு சூன்யமான மாதம் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் இந்த மாதத்தில் அவர்களுடைய ராசிக்கு எந்த மாதம் சூன்யமோ அந்த மாதத்தில் எந்த காரியத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துக்கு செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா நிச்சயம் அந்த காரியத்தில் தோல்வியை தழுவும். நீங்களே கூட மனசில் யோசனை பண்ணி பாருங்க, ஏதாச்சும் உங்களுடைய ராசிக்கு சூன்யமான மாதத்தில் ஏதாச்சும் காரியம் செஞ்சு சக்ஸஸ் ஆகியிருக்கிறீங்களா, தோற்றுருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக அது சூன்யமாக தான் நிறைவு பெற்றிருக்குமே தவிர சக்ஸஸாக கண்டிப்பாக நிறைவு பெற்றிருக்காது.